அந்த இவங்களுக்கு எல்லாம் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா? இந்த ஒரு மாசம் அமைதியாயிட்டாங்க. அமைதியா இருந்ததுக்கான மீட்டிங் நாளைக்கு நடக்கும். ஏன் அமைதியா இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் உலகமெங்கும். ஏன்னா நாளைக்கு ஒட்டுமொத்த 70,000 பூத்தோட இணைக்கக்கூடிய விழா நாளைக்கு இருக்கு. நாளைக்கு பார்த்தா தெரியும் டிவிகேயோடைய ஸ்ட்ரக்சர் என்னன்னா என்னன்னு தெரியும், அடிப்படை என்னன்னு தெரியும், ஆழம்னா என்னன்னு தெரியும். வந்ததுலேருந்து விசில் சத்தம் அடி சத்தம் விசில் யாராவது அடிச்சாங்க, கல்யாண வேலைக்கு அடிச்சா கூட மற்ற கட்சியில விசில் அடிக்காதுன்னு சொல்லுவாங்க. திரைப்படத்திலே ஒரு ஹீரோ, ஒரு எதிர்காலத்தில் தமிழ்நாட்டுடைய அரசியல் ஹீரோவாக அவர்தான் வரப்போகிறார். திமுக மாவட்ட செயலர் வீடா இருந்தாலும் சரி, திமுக அமைச்சர் வீடா இருந்தாலும் சரி, அங்க இருக்கக்கூடிய பெண்களும் மனைவிமார்களும் பிள்ளைகளும் டிவிக்கு தான் ஓட்டு போட முடிவு எடுத்துட்டாங்க. இதுவரையும் நான் காணாத ஒரு காட்சி காணப்போகும். 3 லட்சம் பேர் வெளிநாட்டில இருந்து இவருக்கு வாக்களிப்பதற்காக எந்த தேதியை தேடி கொண்டிருக்கிறார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் கடந்த 3 நாட்கள் பல்வேறு கட்சியிலிருந்து இங்க சேர்ந்துட்டே இருக்கிறாங்க. 2 நாள் முன்னாடி கூட சொன்னேன், பொதுவா ஒரு கட்சி என்பது அதிகார தேடலுக்கான ஒரு இடமா இருக்கும். உள்கட்சி சண்டைகள் அதிகமா இருக்கும். தலைவரை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் ஒரு போட்டி பொறாமையோட இருந்துட்டு இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் பெரும்பாலும் இருக்கும். ஆனால் நம்மளுடைய தலைவர் அண்ணன் இந்த கட்சியை உருவாக்கியது முதல்ல இது ஒரு குடும்பமா இருக்கணுங்கிறதுக்காக உருவாக்குனாரு. அந்த குடும்பத்துல இங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் எந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருந்து, சொன்ன மாதிரி கூட அண்ணா எப்பயுமே சொல்லுவாரு, இந்த தலைவர்கள்லாம் பிரச்சாரம்னா ஒவ்வொரு வீட்டுக்குள்ள போயிட்டு இருப்பாங்க. நான் ஆல்ரெடி வீட்டுக்குள்ள போயிட்டு தான் கட்சியே ஆரம்பிச்சு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த கட்சி ஆரம்பிக்கும் போது ராசன் கூட சொன்னாரு, வரக்கூடிய தேர்தல் ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். ஏதோ ஓட்டு போறதுக்கு இல்லாத மாதிரி ஒரு திருவிழா, ஒரு கனவுல பார்க்கும் பொழுது குடும்பமா எப்படி சந்தோஷமா போவாங்களோ அந்த மாதிரி ஓட்டு போறதுக்கு தமிழக மக்கள் ஒரு திருவிழாவை குடும்பமா எப்படி போறாங்களோ, எப்படி வேளாங்கண்ணி போறாங்களோ, எப்படி நாகூர் போறாங்களோ, அந்த மாதிரி குடும்பமா வாக்குச்சாவடியை நோக்கி ஓட்டு போறதுக்கு மக்கள் செல்றதுக்கு தயாராயிட்டாங்க. சோ அந்த அளவுக்கு நமக்கு இன்னைக்கு மக்களுடைய ஆதரவு இருக்கு. திருப்பியும் சொல்ற மாதிரிதான், இப்ப நாங்க எஸ்ஐஆர் பணியை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், இங்க பல்வேறு கட்சியில இருந்து வந்திருப்பீங்க, தேர்தல் அரசியல்ல வேலை செஞ்சிருப்பீங்க. நீங்க ஒரு நோட்ஸ் எடுத்துட்டு ஒரு பூத்ல எடுத்துட்டு போயிட்டு, இந்த வீட்டுல திமுக காரங்க இருப்பாங்க, இந்த வீட்டுல அதிமுக இருப்பாங்க, நீங்க பேசும்போதே சொல்லுவீங்க, இல்லப்பா அந்த வீடு திமுகப்பா, காலங்காலமா 50 வருஷமா 60 வருஷமா திமுக இருக்கிறாங்க, இந்த வீடு அதிமுகப்பா, காலங்காலமா இருக்கிறாங்க, இல்ல அந்த வீடு பிஜேபி, இல்ல இந்த வீடு பிஎம்கே, இல்ல இந்த வீடு விசிகே அப்படின்னு பிரச்சாரத்துக்கு போகும்போது அந்த வீட்டுல போஸ்டர் ஓட்டலாமா, இல்ல அந்த வீட்டுல ஸ்டிக்கர் ஓட்டலாமா, இல்ல அந்த வீட்டுக்குள்ள போய் நம்ம ஓட்டு கேட்க போலாமா அப்படின்னு எல்லா கட்சி முகவர்களும் போவாங்க. ஆனால் வரலாற்றில் முதல் முறையாக திருப்பியும் பதிவு பண்றேன், தமிழக வெற்றி கழகத்துக்குன்னு ஒரு வீடுங்கிறதே உங்களால ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. ஏன்னா உறுதியா சொல்றேன், திமுக மாவட்ட செயலர் வீடா இருந்தாலும் சரி, திமுக அமைச்சர் வீடா இருந்தாலும் சரி, அங்க இருக்கக்கூடிய பெண்களும் மனைவிமார்களும் பிள்ளைகளும் டிவிக்கு தான் ஓட்டு போட முடிவு எடுத்துட்டாங்க. இது தெரியாம திமுக அமைச்சர்கள் எல்லாம் தேடி ஆளு தேடி கூட்டிட்டு இருக்காங்க. இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா, திமுக உண்மையான அதிமுக ஆயிடுச்சு. ஆனா செங்கோட்டை என்ன, திமுக உண்மையான அதிமுக ஆயிடுச்சு.
எப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு திமுக இருக்கவங்க எல்லாருமே நேற்று சேர்ந்த வைத்திலிங்கம் முதல் கொண்டு எல்லாருமே அதிமுக தான் இருக்காங்க. நானும் பார்த்துட்டே இருக்கேன். இங்க சேகர் பாபுங்கிறாங்க, அங்க வேலுங்கிறாங்க, இங்க வைத்திலிங்கிறாங்க, அந்த பக்கம் கேகேஆருங்கிறாங்க, அந்த தூத்துக்குடி பக்கம் சொல்லுங்க நீங்களே யாருங்க அனிதா கிருஷ்ணங்கிறாங்க. அப்ப பாவம் திமுக 50 வருஷமா வேலை பார்த்தவங்க எல்லாம் என்ன ஆயிட்டாங்க, வெளியே கிளம்பு. அப்புறம் புதுசா யார் வந்தது, நம்ம 10 ரூபாய் பேரெல்லாம் சொல்லாதீங்க, அவ்வளவு பெரிய ஆளு கிடையாது. 10 ரூபாய் இடி ரைடு வந்தா என்ன பண்ணாரு, அவரு பெரிய செயல் வீரருங்கிறாங்க. நாங்க சிபிஐ என்கொயரிய போயிட்டு வந்தா பதறிட்டாங்க, பயந்துட்டாங்கிறாங்க. ரைடு வரும்போது யாரா என்ன பண்ணாங்க பேண்ட்லங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த மீடியா மிரட்டும் போது யாரா என்ன பண்ணாங்கன்னு தெரியும், அது வாயில சொல்ல முடியாது. உங்களுக்கே தெரியும், கார்ல எப்படி அழுதாங்கன்னு தெரியும், எப்படி நடிச்சாங்கன்னு தெரியும், யாரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனாங்கன்னு தெரியும். ஹாஸ்பிட்டல் முதல்ல ஓடி முதலமைச்சர் போய் யாரு பாதுகாப்பு கொடுத்தாங்கன்னு தெரியும். ஏன்னா அவரை தொட்ட முதலமைச்சர் கொடுக்க மாட்டேங்கும், அவ்வளவுதான் மேட்டர். சோ இந்த மிரட்டல், இந்த பதட்டம் திமுக இருக்கணும். ஏன்னா நாங்க 50,000 கோடி ரூபாய் அடிச்சு வீட்டுக்குள்ள ஒழிச்சு வச்சுக்கீங்க, நீங்க தான் ஒழிச்சு வச்சுக்கீங்க. தேர்தல உங்களுக்கு தான் நடந்திருக்கு, எங்களுக்கு இல்ல. நாங்க தூய சக்தி, தலைவர் தூய சக்தியோட நாங்க இல்லதான்பா பயன்படுத்துங்க. அந்த ஆளுங்க இந்த வீட்டுக்கு போனோம்னா ஒரு குங்குமம் கொட்டி இருக்கும், திருவள்ளூர் கொட்டி இருக்கும், அதனால எடுத்துருக்கோம். ஒரு 50 போட்டோ இருக்கு, சாமி போட்டோ இருக்கு, அவ்வளவுதான் இருக்கு அவர் வீட்டுல. ஆனா உங்க வீட்டுல எல்லாருக்குமே தெரியும் என்ன இருக்குங்கிறது தமிழக மக்களுக்கு தெரியும். கேட்டா இவங்க எல்லாம் தேர்தல் சிறப்பாங்க, கொள்ளடிச்சு காசு எடுப்பாங்களா, அதுல 10 ரூபாய் பாலாஜி போய் ஒவ்வொரு வீட்டுக்காக 2000 ரூபாய் கொடுப்பாங்களா. இவர் ஒரு பெரிய தேர்தல்ல பெரிய சக்தி வாய்ந்த தலைவர்களா 2000 ரூபாய் கொடுக்கிறது ஒரு பெரிய தலைவரா ஊழல் பண்ணி எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் 1 ரூபாய் செலவு பண்ணாமல் ஒரு மாநாடு நடத்தினா 20 லட்சம் பேர் வராங்க எங்க தலைவருக்கு. இதுதான் கட்சி. கேட்டா இவங்க எல்லாம் இவங்களுக்கு எல்லாம் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா, இந்த 1 மாசம் அமைதியாயிட்டாங்க. அமைதியா இருந்ததுக்கான மீட்டிங் நாளைக்கு நடக்கும். ஏன் அமைதியா இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இந்த 1 மாசம் என்ன செஞ்சுட்டு இருக்காரு எங்க தலைவருடைய கட்டளையில இந்த 1 மாசத்துக்கு ஆனந்தன் என்ன செஞ்சுட்டு இருந்தாரு, செங்கோட்டையான் என்ன செஞ்சுட்டு இருந்தாரு, நாங்க என்ன செஞ்சுட்டு இருந்தோம், கட்சியில் இருக்க ஒட்டுமொத்த மாவட்டத்தில் செஞ்சுட்டு இருந்தது நாளைக்கு தெரியும். தமிழகத்தில் முதல் முறையாக ஒரு ஒன்றிய செயலாளர், நகர செயலர், வார்டு செயலரோட மீட்டிங் நாளைக்கு நடக்க போகுது மைக்ரோ லெவல்ல. என்ன கட்சி வெற்றி பண்ணிருக்கு, இந்த 1 மாசம் என்ன செஞ்சுங்கிறது நாளைக்கு தெரியும் உங்களுக்கு. மீட்டிங்ல நாளைக்கு தலைவருடைய பேச்சுல தெரியும். அதனால உங்ககிட்ட மீடியா இருக்கு, நீங்க பேசுறது மட்டும்தான் யூடியூப்ல கேட்க முடியும். இது எல்லாம் மக்களுக்கு தெரியும். 2011 ஒரு சேனல் வச்சுக்கிட்டு ஜெயலலிதா படத்தை பார்த்தாங்க. ஆனா ஒட்டு மொத்தமா ஜெயலலிதா வின் பண்ணி போயிட்டே இருக்காங்க. அதே மாதிரி இங்க 2011 ஸ்வீப் எலெக்ஷன் தலைவர் ஏற்படுத்துவாங்க. எத்தனை கூட்டணி வேணா உருவாக்கிக்குவாங்க, ஆனால் தலைவர் இல்லாத கூட்டணியை யாராலும் மக்கள் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. நான் ஓப்பனா சொல்றேன், 1967 ஒரு மிகப்பெரிய கட்சி, அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் கட்சி, பெரிய பாரம்பரியம், முதலமைச்சர் அவங்க தான், 40% ஓட் பேங்க் இருந்துச்சு. ஆனா அன்னைக்கு மக்கள் தேர்ந்தது அண்ணாவை. ஏனால் தலைமையை தான் மக்கள் விரும்புவாங்க. அப்படி ஒரு தலைமை எங்களுடைய தலைவர் இருக்கிறாரு, அவரை நம்பக்கூடிய இடத்துல. அது நான் உதாரணமே சொல்லியிருக்கேன். தலைவர் பேசும்போது யூடியூப்ல பாத்தீங்கன்னா தெரியும், 5 கோடி பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு முதலமைச்சர் பேசும் பொழுது 300 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்களே பாத்தீங்கன்னா தெரியும், நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இதுக்கு ஒரு கவர்மெண்ட், இதுக்கு ஒரு செய்தித்துறை, இதுக்கு ஒரு கட்சி, ஒரு ஐடி விங்கு, இதுல ஒரு செந்தில் பாலாஜி என்னன்னா ஓடுறாங்க. யாரு ஆளை பிடிக்க ஓடலாம், 16 சேனல் அண்ணன் சொல்ற மாதிரி. யாருதான் எந்த கட்சியில இருந்து வெளியே வருவாங்க, போடு கோழி பிடிச்சாங்க, கோழி பிடிச்சி எடுத்துருவாங்க. கோழி பிடிக்கிற கட்சியா திமுக மாறிடுச்சு. எங்கடா திமுக இருக்காங்கன்னா அண்ணாவுடைய ஆதரவாளர்கள் கட்சியில கிடையாது. சரி, கலைஞர் எவ்வளவு விமர்சனம் இருந்தாலும் சமூக நீதி மேல நம்பிக்கை கொண்டவர்,
நம்ம தலைவருக்கு பிடித்தவர் தான் அவரு. ஆனா கலைஞரோட விசுவாசிகள் இன்னைக்கு கட்சியில கிடையாது. யாரா திமுக இருக்காங்கன்னு பார்த்தா திரு செந்தில் பாலாஜி அவர்களுடைய விசுவாசிகள், சேகர் பாபு அவர்களுடைய விசுவாசிகள். இதுதான் திமுக. அப்ப உண்மையான திமுக எங்க போச்சு நினைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க. உண்மையான திமுக டிவில வந்துருச்சு. இதுதான் உண்மை. நம்ம ஏன் தெரியுமா நமக்குன்னு ஒரு வீடு இல்ல, நீங்க திமுக வீடு, அதிமுக வீடு, பிஜேபி வீடுன்னு எல்லாரும் சொல்றாங்க, நமக்குன்னு ஒரு வீடு இல்லைன்னா உண்மையான திமுக டிவிக்குள்ள மாறிடுச்சு. ஏன்னா மக்களுக்கு தெரியும் இந்த கோழி குடிக்கிற கதை எதெல்லாம் புடிச்சு கொண்டு ஓகே இந்த இடத்துல இவர் போட்டுட்டா ஜெயிச்சிடலாம், இதெல்லாம் பழைய கதை. பழைய கதையை தூக்கி போட்டாச்சு. பொங்கல்ல எப்படி போகிய போட்டோமோ அது போகிய எங்கேயோ அவங்க முடிச்சாங்க. எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு. அதுல இந்த 30 நாள் நாங்க பாட்டிக்கு நாளைக்கு ஒன்றிய செயலாளர் மீட்டிங்காக பக்காவா ஒரு கீழ இருந்து அடிப்படையில இருந்து நாங்க ஒர்க் பண்ணிட்டு நாளைக்கு மீட்டிங்ல என்னன்னு உங்களுக்கு தெரியும். அந்த ஒர்க்ல இருக்கும் பொழுது இன்னும் அமைதியா இருக்கிறாங்க. ஏன்னா நாளைக்கு ஒட்டுமொத்த 70,000 பூத்தோட இணையக்கூடிய விழா நாளைக்கு இருக்கு. நாளைக்கு பார்த்தா தெரியும் டிவிகேவுடைய ஸ்ட்ரக்சர் என்னன்னு தெரியும், அடிப்படை என்னன்னா தெரியும், ஆழம்னா என்னன்னு தெரியும். ஏன்னா இந்த இயக்கத்துடைய அடிப்படை 30 வருஷம், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. சோ நாளைக்கு நடக்கிற மீட்டிங்ல அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரே பிரச்சாரம், இன்னும் அமைதியாயிட்டாங்க, தலைவர் அமைதியாயிட்டாங்க. உங்களை மாதிரி டெய்லி பேசி போர் அடிக்கிறது வேலை. எங்க தலைவர் பேசினால் அந்த பிரச்சனையை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய செல்வாக்கு எங்க தலைவருக்கு. அப்ப எந்த அளவிற்கு மக்களுடைய உணர்வு பூர்வமா இருக்காங்கிறது நாளையோடைய மீட்டிங் நமக்கு தெரியும். அதனால நீங்கள் வந்திருக்கக்கூடிய இடம் ஒரு குடும்பத்துக்கான இடமா இருக்கு. பதவிகள் கண்டிப்பாக பொதுச் செயலாளரும் தலைவர் அவர்களும் உங்களுக்கு கண்டிப்பாக மக்களுடைய சேவை கொடுப்பார். ஒருவேளை இல்லை என்றால் நீங்க கண்ணை மூடிட்டு வேலை செய்யுங்க. கண்ணை மூடிட்டு வேலை செய்வோம். தலைவர் முதலமைச்சர் எக்கச்சக்கமான பதவிகள் இருக்கு. அதை பத்தி நம்ம கவலைப்படவே வேண்டாம். ஒரு தாண்டி நீங்க வந்துட்டீங்கன்னா, தலைவருடைய பாதுகாப்பு வந்துட்டீங்கன்னா, அடுத்த 40-50 வருஷத்துக்கான வாழ்க்கையை பத்தி நீங்க கவலைப்படவே வேண்டாம். அதை பார்த்துக்கலாம். இந்த ஒரே கட்சியில்தான் சாதியும் இல்லை, மதமும் இல்லை, ஆண் பெண் என்ற ஏற்றத்தாழ்வு இல்லை. அதுல உறுதியா சொல்றோம். தலைவர் அதுல ரொம்ப உறுதியா இருக்கிறார். அதனால ரொம்ப உங்களுடைய முகத்தை பார்க்கும் போதே தெரியுது, சந்தோஷமா இருக்கு. இந்த கட்சி இணைப்புலாம் பார்த்தா தெரியும். ஆளு 10,000 ரூபாய் கொடுத்து கூட்டிட்டு வந்து வர வச்சுட்டு இருப்பாங்க. திடீர்னு 3000 பேர்னு சொல்லுவாங்க. இங்க இருந்து பார்த்தா இங்க இருப்பாரு கட்சி இணைப்பு சேர்ந்தவங்க. அடுத்த நாள் பார்த்தா அதிமுக கட்சி இணைப்புல இருப்பாங்க. இந்த மாதிரி கட்சி இணைப்புகள் எல்லாம் பார்த்து வந்திருக்கோம். கண்டிப்பாக மாற்றம் இருக்கு. அந்த மாற்றத்தில் நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு தலகர்த்தாவாக ஒரு கிரவுண்ட்ல இறங்கி வேலை செய்யக்கூடியவங்க நம்ம எல்லோரும் ஒன்றிணைவோம். இங்க பொறுத்த வரைக்கும் அண்ணா எப்பயுமே பொதுச்செயலாளர் பார்த்திருப்பீங்க, செங்கோட்டையன் எல்லாரும் ஒரு குடும்பம் மாதிரி தான் பழகுவோம் நம்ம. அதனால நீங்க வந்திருக்கக்கூடிய இடம் ஒரு குடும்பமான நிகழ்வு. உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாம் இணைந்து ஒரு பெரிய மாற்றத்தையும் மக்களுக்கான ஒரு உண்மையான அரசியலையும் ஒரு உண்மையான நேர்மையான நிர்வாகத்தையும் தலைவர்களுக்கு கொடுக்க நாம் எல்லோரும் ஒருங்கிணைவோம். கண்டிப்பா எல்லாரும் மாற்று கட்சியிலிருந்து இங்க நீங்க வந்திருக்கிறீங்க. உண்மையாக சொல்கிறோம், மனதார சொல்கிறோம், எங்களுடைய தளபதியுடைய குடும்பத்தில் நீங்கள் ஒருவராக வந்துவிட்டீர்கள். எப்படி குடும்பத்தில் இருப்பவர்களை நாங்கள் பார்த்துக் கொள்வோமோ அதே போல் உங்களுக்கு உண்டான பதவிகள் அந்தந்த மாவட்ட செயலாளருடன் கலந்து ஆலோசித்து பதவிகள் மிக விரைவில் உங்களுக்கு வழங்கப்படும் என்பதை நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இங்க அண்ணன் KS அண்ணன் சொன்னாரு, இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா பேசினாரு. ஒரு 25 வயசு இளைஞர்கள் எப்படி பேசுவாங்களோ அது மாதிரி அண்ணன் ரொம்ப அருமையா பேசினாரு. அந்த பேச்சை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. 26 வயசுல ஒரு சட்டமன்ற உறுப்பினரா ஆகி 9 தடவை சட்டமன்ற உறுப்பினரா இருந்து 2 பெரிய தலைவர்கிட்ட இருந்து ஒரு நல்ல தலைவர் தமிழ்நாட்டுல யாரு இருக்கிறாருன்னு தெரிஞ்சு ஒரு நல்ல தலைவர்கிட்ட எங்க அண்ணனுக்கு இந்த நேரத்துல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது பக்கத்துல ஆதரவு சகோதரர் இருக்கிறாரு,
அவர் சும்மா இருந்ததை கூட வீட்டுக்கு ரயிலுக்கு போகுன்னு சொல்ற மாதிரி ஒரு நான் என்ன கேட்டேன், நான் காலையில உங்ககிட்ட ஒழுங்கா தானே பேசிருந்தேன், எதுக்கு என்னைய வந்து திடீர்னு இதை பண்ணாங்க? ஓஹோ, அந்த ஆள் வீட்டுல எதுவும் இல்லைல்ல, நாங்க போய் ரயிலுக்கு போய் விட்டுதான் பார்ப்போம்னு சொல்றதுக்கோ சொல்லி சொன்னீங்களா அப்படின்னா, இல்ல ஒரு சும்மா இதுவா சொன்னனே. ஏன்னா நாங்க எல்லாருமே ஒரு குடும்பம், எல்லாரும் நாங்க இப்ப மேடையில எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னா எங்களுக்குள்ளார எந்த ஒரு மனக்கசப்போ எதுவுமே இருக்காது. ஏன் என்று சொன்னால் நாங்கள் ஒவ்வொருவரும் தளபதியுடைய தொண்டர்களாகத்தான் நாங்கள் இருந்து நீங்க எல்லாருமே வந்திருக்கிறீங்கன்னா உண்மையாகவே அண்ணன் சொன்னாரு. மத்த இடத்தெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தூங்கிக்கின்னு அப்படியே என்னடா ஏன்டா இழுத்துன்னு வந்தீங்க அப்படின்னு. இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே இங்க ஒருத்தவங்க கூட இல்லாம எல்லாருடைய முகத்திலும் சிரிப்பு இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் தளபதி, அதுதான் தமிழக வெற்றி கழகம். வந்ததுல இருந்து விசில் சத்தம் அட்டி சத்தம் கீச்சவே இனிமேற்பட்டு எந்த ஒரு கூட்டத்துக்கு போனாலும் விசில் யாராவது அடிச்சாலும் கல்யாண வச்சு அடிச்சா கூட மத்த கட்சியில விசில் அடிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அதை தடுக்கவே முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டுல விசிலோடைய சின்னம் வெற்றி சின்னமாக இருக்கு. அது யாராலையும் தடுக்கவே முடியல. நீங்க எல்லாரும் ஒரு அர்ஜுன் சர்கே அண்ணன் செல்வடன் எல்லாம் சொல்லும் போது நீங்க பாத்தீங்கன்னா எத்தனையோ நாளும் கூட்டணி யாரோ நாளும் வச்சுக்கீங்க. எங்க தலைவர் தான் தமிழக முதலமைச்சராக இன்னும் 2-3 மாதத்தில் தமிழக முதலமைச்சராக தலைவர் தளபதி பதவி. அதனால எதை பற்றியும் யாரை பற்றியுமே நீங்க கவலைப்படாதீங்க. தமிழக வெற்றி கழகமும் இங்க இருக்கும் எல்லோரும் உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம். ஐயோ என்னடா இன்னொரு கட்சி விட்டு வந்துட்டு கொஞ்சம் கூட உங்களுக்கு பதட்டமோ எந்த ஒரு சந்தேகமும் வேணாங்க. ஏன்னா நாங்க உங்களுக்கு இருக்கிறோம் என்பதை தெளிவாக நாங்கள் சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறோம். பயன்படவே வேணாம். எதுவாக இருந்தாலும் சரி, ஆட்சி அதிகாரம் எல்லாம் இருக்கலாம். ஆனா எல்லாம் எதிராக இருந்தாலும் சரி, நீங்க ஒரு 100 பேர் 200 பேரை கூட்டணும்னா கூட நீங்க 500 ரூபாய் 1000 ரூபாய் பணத்தை கொடுத்தாதான் கூட்டத்தை சேர்க்க முடியும். ஆனால் இங்கு தலைவர் தளபதியுடைய முகத்தை காட்டினாலே போதும், அந்த கூட்டம் தானாக செய்யும். நீங்க மாநாட்டுலாம் பாத்தீங்க அப்படின்னா யாரா இருந்தாலும் சரிங்க, மாநாடுன்னு ஒண்ணு போடணும்னா 6 மாசம் 7 மாசம் 8 மாசத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணி எல்லாருக்கும் செவத்துல விளம்பரம் எழுதி எல்லாம் பண்ணி பணத்தை கொடுத்து பஸ் புக் பண்ணி எல்லாமே. ஆனா தமிழக வெற்றி கழக மாநாடுகள்ல மட்டும் அவங்களே பஸ் புடிச்சுப்பாங்க, அவங்களே சாப்பாடு செஞ்சுப்பாங்க, அவங்களே எல்லாமே வந்து அடுத்த நாள் மாநாடுனா அதுக்கு முன்னாலே சாயங்காலம் 5 மணிக்கே வந்து உட்கார்ந்து இருக்கிறது ஒரு மாநாடு எது என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். இந்த தேர்தல்ல எப்படி மாநாடுக்கு முன்னேயே வந்து மக்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தார்களோ, ஓட்டு போடுவதற்கு விடிய காலை 4 மணிக்கே வந்து விடுவார்கள் என்பதை தெரிவித்துள்ளேன். அப்பயே நீங்க தெரிஞ்சுக்கலாம், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி தான் முதலமைச்சர் என்று அன்றே உங்களுக்கு காலை தெரிவித்து. ஏன் அப்படின்னா எல்லாம் சொன்னார் இல்லைங்களா, ஆதவ சகோதரர் சொன்னார், ஒவ்வொரு வீட்டிலையும் அது அமைச்சர் வீடாக இருந்தாலும் சரி, யார் வீடாக இருந்தாலும் சரி, அங்க 2 பேர் 3 பேரு தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் நாங்க ஓட்டு போடுவோன்றது தெளிவா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்பத்திய காலகட்டத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து வீட்லயும் நம்மளுடைய சின்னம் விசில் தான் சத்தம் ஏறி கொண்டிருக்கிறது. நம்ம தமிழ்நாட்டுல 12,498 கிராமம் சுமார் இருக்கிறது.
அந்த 12,408 கிராமத்திலையும் ஒரு நாள் கூட ஆகலங்க. அத்தனை கிராமத்திலையும் விசில் சின்னம் வரைஞ்ச ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம். கட்டமைப்பு இல்லைன்னு உங்களுக்கு என்னதான் பிரச்சனைன்னு எனக்கே தெரியல. கட்டமைப்பு இல்லைன்னா 1,220,000 பேரு அனௌன்ஸ் பண்ணோம். அவங்களுக்கு அடையாள அட்டை கொடுத்துட்டோம். 1,00,000 அடுத்து அனௌன்ஸ் பண்ண விட்டோம். இன்னைக்கு இன்னும் ஒரு நாள் 2 நாள்ல இன்னும் 1,00,000 அனௌன்ஸ் பண்றோம். எல்லாமே மொத்தமே 3,42,827 பேருக்கு பதவி கொடுத்த ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். அந்த 3,00,000 பேர் 42,000 பேரை நீ சும்மாவே வாயால சொல்றேன்னு சொன்னீங்கன்னா வா, ஒரே நிமிஷத்துல உனக்கு செல் நம்பரோட தான் எல்லாத்தையுமே உனக்கு நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்பதை இந்த நேரத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாமே நாங்க பிரசிக்கு கொடுக்கும் போது அத்தனை பேருடைய எல்லா விவரத்தோட தான் நம்ம கொடுக்கிறோம். அதனால எல்லாருமே அவங்கவுங்க சொல்லிக்கிறாங்க அப்படின்னா மக்கள்கிட்ட எப்படியாவது போய் இவங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்றத சொல்லலாம் நினைக்கிறாங்க. எங்களுக்கு எது இருந்தாலும் இல்லாட்டாலும் தலைவர் தளபதின்ற ஒரு முகம் இருக்குது. அந்த முகத்தை காட்டினாலே போதும், தானா அந்த விசில் சத்தம் தானா சொன்ன உடனே விசில் சத்தம். நீங்க எந்த சின்னமா இருந்தாலும் சின்னத்தை தாங்க எடுத்து காட்ட முடியும். எங்களுக்கு பாத்தீங்கன்னா எங்க மனசால எங்க வாய் முழுக்க விசில் சத்தமா தான். அதனால நீங்க எதை பற்றியும் இங்க இளைஞர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க, தாய்மார்கள் வந்திருக்கிறாங்க. இளைஞர்கள்லாம் நீங்க கவலையே படாதுங்க. இன்னும் 3 மாசத்துல நீங்க அரசாங்க வேலையை நிறுவீங்க. மற்றவங்க மாதிரிலாம் தினந்தோறும் அறிக்கை கொடுக்குறது, தினந்தோறும் அது சொல்றோம் இது சொல்றதுலாம் தலைவர்கிட்ட அந்த வேலையெல்லாம் இல்லைங்க. எது செய்ய முடியுமோ அதை ஒரு தடவைக்கு 2 தடவை விசாரித்து தான் எதையும் செய்யக்கூடிய ஒரு தலைவர் நம் தலைவர். தினந்தோறும் நான் மாவட்ட காட்டணும், தினந்தோறும் நான் லைவ்ல இருக்கணும், தினந்தோறும் நான் தான் இன்னைக்கு என்னை சுத்தி தான் அரசியல் இருக்கணும்ன்றதெல்லாம் அதெல்லாம் மற்றவங்களுக்குங்க. ஒரே ஒரு தடவை ஒரு 10 நிமிஷம் பேசினா அது 10 மாசத்துக்கு அந்த பேச்சு தான் இருக்கணும். அது தலைவர் தளபதி மட்டும்தான். அதனால எல்லாரும் எதோ சொல்லுவாங்க, எதோ போவாங்க. எதை பற்றிலாம் நீங்க கவலைப்படாதீங்க. நமக்கு இருக்கிறது இன்னும் 50 நாள் 60 நாள் தான். கடினமான உழைப்பு நமக்கு தேவை. எப்படியாவது தளபதி அவருடைய சின்னம் விசில எல்லா இடத்துலையும் போய் சேர்ந்துருது. அதுல மாற்றுக்கிறது கிடையாது. இருந்தாலும் நம்மளுடைய மக்கள்கிட்ட நம்ம போய் வீடு ஏறி படி ஏறி ஓட்டு கேட்கறது தான் மரியாதை. அதை நாம் எல்லோரும் செய்ய வேண்டும். நீங்கள் இங்க வந்திருக்கிறீங்க, நீங்க அதையெல்லாம் செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நான் நடந்த சம்பவத்தை சொல்றேன். தலைவர் ஒரு நாள் என்னை அழைத்து ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, போய் அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் பாருன்னாரு. அந்த குழந்தைக்கு 3 மாசம் தான், அந்த குழந்தை பிறந்து 3 மாசம் தான் ஆச்சு. அப்ப அந்த 3 மாச குழந்தைக்கு என்னன்னு பார்த்தா ஆட்ல பிரச்சனை என்று பல்வேறு விஷயங்களை சொன்னார்கள். நான் உடனே அவங்க அப்பாவையும் அம்மாவையும் கூப்பிட்டு இந்த பெரிய ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கிறீங்களா எப்படி அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க, நான் குழந்தை பிறக்கும் போதே ஹார்ட்ல வீக்குன்னு சொன்னாங்க. ஆனா திடீர்னு நைட்டு அப்படியே ஃபிட்ஸ் மாதிரி வந்துருது. அதனால அந்த குழந்தைய பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு நாங்க உடனே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம் அப்படின்னு. அப்ப எல்லாமே சொல்லும் போது ஒரு 15-16 லட்ச ரூபாய்க்கு செலவாகுன்ற மாதிரி டாக்டர் சொன்னாங்க. இன்னைக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதுதான் ஒரு நண்பர்கிட்ட வாட்ஸ்அப்ல போட சொல்லியிருந்தா அதை நீங்க பார்த்துட்டு வந்துருக்கீங்க அப்படின்னாங்க. நீங்க எங்கெங்க வேலை செய்றீங்கன்னு, ஆர்பர்ல கூலி தொழிலாளியா இருக்கிறேன் அப்படின்னாரு. அதனால சேர்த்துட்டேன் சார், என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னாரு. தளபதி கிட்ட சொன்னேன். சொன்ன உடனே அந்த குழந்தை எவ்வளவு செலவானாலும் சரி அதை கட்டிடுறோம், அது கண்டிப்பா பழக்க வச்சிடணும், டாக்டர்கிட்ட கேளுன்னா. டாக்டர் எப்படியாவது 50-50 எப்படியாவது நாங்க பழக்க வச்சிருவோம். சரி நீ வாங்கினாரு. போன உடனே குழந்தைக்கு உண்டான இதை எடுத்துட்டு போய் பணத்தை எடுத்துட்டு போயிட்டு பணம் கொடுத்துட்டு வந்துருங்க. சார் இல்லை சார், 1 லட்சம் 2 லட்சம் தான் பரவாயில்ல, பல லட்சம் அப்படி இருக்கும்போது
குழந்தைக்கு இதை நீங்களே வந்து கொடுத்தீங்கன்னா தேவை, இல்லை நான் அவங்கள வர சொல்லிடுறேன். இங்க பாருங்க, குழந்தையோடைய அப்பா அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியணும் நம்ம கொடுக்குற பணம். எக்காரணத்தை கொண்டும் செல்போன்ல ஒரு போட்டோ எடுக்கிறன்றது, அவங்ககிட்ட சொல்றன்றது இதெல்லாம் இருக்கக்கூடாது. போனோமா பணத்தை கொடுத்தோமா வந்துகிட்டே இருக்கணும். ஒரு போட்டோ கூட எடுக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் தான் தலைவர். ஏன்னா அந்த குழந்தைக்கு 3 மாச குழந்தைக்கு தலைவர் தளபதி யாருன்னு தெரியாது. ஆனா தாய்மார்களுடைய வயிற்றுல குழந்தைங்க இருக்கும் போது தளபதியுடைய பாட்டு சத்தம் கேட்டாலே அசையும் சொல்ல முடியாது. ஏன் சொல்றேன்னா, இந்த காலத்துல 100 ரூபாய் 500 ரூபாய் செலவு பண்ணாலே அதை பெருசா சொல்லுவாங்க. எவ்வளவு கொடுத்தாலும் சரி, எதைக்கும் செய்தாலும் சரி, யாருக்கும் தெரியாமல் அந்த குடும்பத்தைக்கு மட்டும் தெரிந்தால் போதும் சொல்லக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவர் தான் நம் தலைவர். ஆகவே நீங்கள் எங்களை நம்பி எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம், உறுதுணையாக இருப்போம். உங்கள் குடும்பத்தில் ஒருவருக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் எங்களுடைய தமிழக வெற்றி கழகமும் தலைவர் தளபதி அவர்களும் உங்களுக்கு இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்க வேண்டும் என்றுதான் இந்த விஷயத்தை நான் சொன்னேன். ஆகவே நீங்கள் எல்லோரும் இங்க வந்தது எங்களுக்கு பெரிய சந்தோஷம். உங்களுக்கு மிக விரைவில் உங்களுக்கு தேவையான பதவிகளை மாவட்ட செயலாளர்களுடன் கலந்து ஆலோசித்து கண்டிப்பாக மீண்டும் சொல்லிக் கொள்கிறேன், நாங்கள் வழங்குவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் குறுகிய காலம், இன்னும் 50 நாள் 60 நாள் தான் இருக்குது. நம்ம ரொம்ப திரும்பவும் சொல்ற, கடுமையா உழைக்கணும். நமக்கு எல்லாரும் ஓட்டு போட தயார், அதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. அந்த ஓட்டை பத்திரமா எடுத்துட்டு வந்து சேர்க்க வேண்டியதுதான் நம்மளுடைய கடமை. அதை நீங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆகவே நீங்கள் மாற்று கட்சியிலிருந்து வந்திருந்தாலும் சரி, எப்போதும் நாங்கள் சொல்லிக் கொள்வது எல்லாம் எங்களுடைய குடும்பம், தளபதியுடைய குடும்பத்தில் நீங்கள் இன்று வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். நாங்கள் உங்களை பத்திரமாக பார்த்துக் கொள்வோம் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. 30 ஆண்டு காலம் தன் வாழ்க்கை பயணத்தில் அவருக்காகவே வாழ்ந்து இன்று கழகத்தின் பொதுச் செயலாக அரும்பணி ஆற்றி வருகிற அண்ணன் புசி ஆனந்தன் அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு எதை கண்டும் அஞ்சப் போவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் நிலத்திலே இருக்கிறது என்று குறிப்பிட்டு பொதுச் செயலாக கவனி வந்து கொண்டிருக்கிற அன்பிற்குரிய அருமை சகோதரர், அவரை பொறுத்தவரையும் எனக்கு தெரியும், ஸ்போர்ட்ஸ் பிளேயர், எதையும் வென்று காட்டுவார் என்ற முறையிலே உரையாற்றி இருக்கிறார். அன்பு சகோதரர் அர்ஜுன் அவர்களுக்கும், பொருளாளர் அன்புக்குரிய அருமை சகோதரர் வழக்கறிஞர் வெங்கட்ராமன் அவர்களுக்கும், மணி வாசன் அவர்களுக்கும், இந்த நல்ல நிகழ்ச்சியை சீரோடும் சிறப்போடும் இங்கே நடத்தி வருகிற ராஜ்மோகன் அவர்களுக்கும், எல்லோரும் இங்கே வருகிறது இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு என்று நம்முடைய ஆட்சி மலரப் போகிறது, நாங்கள் அதற்கு தயாராக இருக்கிறோம் என்று ஆர்ப்பரித்து வந்திருக்கிற பல்வேறு இயக்கங்களை சார்ந்திருக்கிற ஆன்றோர் பெருமக்களே, அன்பிற்கினிய சகோதரிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய கோடி வணக்கத்தை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். 50 ஆண்டு கால அரசியலுக்கு பிறகு ஏன் இதை தேர்வு செய்தேன் என்று நீங்கள் கேட்கக்கூடும். புரட்சித் தலைவரோடு, புரட்சித் தலைவி அம்மாவோடு பயணத்தை மேற்கொண்டு அந்த பயணத்திற்கு பிறகு இப்போது ஆளும் கட்சியும் சரி, எதிர்கட்சியும் சரி, என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை மக்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த கேள்விக்கு ஒரே பதில்தான்,
தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் எதிர்காலத்திலே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்பதால் காரணம் இங்கே இஸ்லாமிய பெருமக்கள் இங்கே இருக்கிறார். அவர் சொல்வது ஒன்றே ஒன்றுதான், இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்வார்கள். அதே போல இந்துக்கள் சொல்வார்கள், கேட்பதை கொடுப்பவனை கிருஷ்ணா கிருஷ்ணா என்று சொல்வார்கள். அதே போல கிறிஸ்தவர் சொல்வார்கள், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்வார்கள். ஆனால் கேட்காமலே கொடுக்கக்கூடிய ஒரே தலைவர் தான் நம்முடைய வெற்றி தலைவர். எல்லா தலைவரும் நாம் பார்த்துவிட்டு வந்திருக்கிறோம். இங்கே அர்ஜுன் அவர் சொன்னார், அண்ணன் புசி ஆனந்தனை பற்றி சொன்னார்கள். 6 வீட்டிலே ரயில் நடந்தால் பணம் கொண்டு போய் வைக்கலாமே தவிர அங்க இருக்கிற குங்குமம் பட்டியை தான் கையில் எடுத்து வர முடியும் என்று இங்கே சொன்னார். இங்க இருக்கின்ற அத்தனை பேருடைய நிலை அதுதான். எல்லோரும் மிரட்டி பார்த்தார்கள் அர்ஜுனனை. அர்ஜுனனை பற்றி உங்களுக்கு தெரியும், அவருடைய யோகம் என்பது வில்வத்தையை எவராலும் வெல்ல முடியாது என்பதுதான் மகாபாரதத்தின் கதை. அதே போலதான் அவருடைய கதை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அதற்கெல்லாம் அஞ்சக்கூடியவர் இங்கே இல்லை. எதையும் துணிந்து நின்று இந்த பணிகளை ஆற்றுவதற்கு தயாராக இருக்கின்றவர் தான் இந்த மேடையை அமர்ந்து கொண்டிருப்போர் மற்றும் அப்படித்தான் இருக்கிறார். நம்மை பொறுத்தவரை ஒன்றே ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், ஏன் இந்த இயக்கத்தில் எல்லோரும் இன்றைக்கு குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை காணுகிற போது நான் பல இடங்களுக்கு செல்கிறேன். பல இடங்களுக்கு சென்று திரும்பி வருகிற போதெல்லாம் பார்த்தேன், படித்தவர்கள், கல்வியாளர்கள், மாற்றுக் கட்சியை சார்ந்தவர்கள். இன்று இங்கே குறிப்பிட்டார்களே திராவிட முன்னேற்ற கழகம் எங்கே இருக்கிறது சொன்னா அதிமுகவுடைய பொறுப்பாளர் தான். இங்க இருக்கிற வேலு அதிமுக, KKSR அதிமுக, முத்துசாமி அதிமுக, ரகுபதி அதிமுக. அதே போல இங்கே தென் மாவட்டத்தில் இருக்கிற நம்முடைய அன்புக்கினிய சகோதரர்களை பார்க்கின்ற போது கால்நடை பராமரிப்புத்துறை அவரும் நம்மோடு தான் இருந்துவார். அதற்கு பிறகு பார்க்கிற போது சேகர் பாபு. இப்படியே நீங்கள் எடுத்துக்கொண்டால் எல்லோருமே அதிமுக ரகுபதி. அதே போலதான் எல்லோருமே அதிமுகவில் இருக்கின்றதுதான் திமுகவில் இன்றைக்கு ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறார். இதைத்தான் இங்கே அன்பு சகோதரர் அர்ஜுன் அவர் இங்கே சொன்னார். நான் குறிப்பிடுவதற்கு காரணம் திமுகவிலே சரியான தலைமை இல்லை என்பதுதான் இதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். அதைத்தான் மக்களும் இன்றைக்கு நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய மகிழ்ச்சி நடைபெற்றது. 1000 ரூபாய் வழங்கியதற்கு பிறகுதான் கூட்டம். கூட்டத்திலே கரவோசை கிடையாது. ஆனால் இங்கே வருகிற போது நான் பார்த்தேன், நீங்கள் அடிக்கிற விசிறி பார்க்கிற போது 1 ரூபாய் கூட சிந்தாமல் சிதறாமல் நீங்களே செலவு செய்து நீங்களே செலவு செய்து நீங்களே இங்கே வருகிறீர்கள். 1000 கொடுத்து பிரியாணி கொடுத்து அதற்கு பிறகு தூங்கிக் கொண்டிருக்கிற கூட்டத்தை நேற்று பார்த்தேன். அதற்கும் இதற்கும் உள்ள வேறுபாடுகள் தான். ஆகவே சில பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், நம்மை பொறுத்தவரையிலும் தலைவர் எங்கே விரல் காட்டுகிறாரோ அவர்தான் சட்டமன்ற உறுப்பினர். தமிழ்நாட்டில் யாராலும் மாற்றி காட்ட முடியாது. இதை நான் சொல்வதற்கு காரணம், எல்லோரும் நினைத்தார்கள் திரைப்படத்திலே அவர் ஹீரோ, ஒரு எதிர்காலத்தில் தமிழ்நாட்டுடைய அரசியல் ஹீரோவாக அவர்தான் வரப்போகிறார். அரசியல் வரலாறு நடக்கப் போகிறார். மனிதநேயத்தோடு 500 கோடி ரூபாய் இழந்துவிட்டு மக்கள் பணியாற்றுகிற ஒரு சேவைக்காக அவர் வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தலைமை. ஆகவேதான் எல்லோரும் ஏற்றுக் கொள்கிறார். இங்கே சொன்னார்களே, திமுகவில் இருக்கிற வீட்டிலே இருக்கின்றவர்களாக இருந்தாலும் சரி, எந்த வீட்டில் இருக்கின்றவர்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் விசாரிக்கிற போது தெரிகிறது, எல்லா கட்சியில் இருக்கிற குடும்பத்தை சார்ந்தவர்கள் 4 ஓட்டு இருந்தால் 2 ஓட்டு இவருக்கு தாங்க. அப்புறம் எங்க போய் ஜெயிக்கிறது? அது 3ஆக பிரிய போகிறது. 3ஆக பிரிந்தால் என்ன ஆகும்? சில பேர் டெபாசிட்டை இழப்பார்கள், சில பேர் தேர்தலில் இருப்பதற்கே தயக்கம் காட்டுவார்கள், சில பேர் பணத்தை எடுப்பதற்கு தயக்கம் காட்டுவார்கள். நாம் பணம் இல்லாமலே வெற்றி பெறக்கூடிய ஒரு இயக்கம் தான் நம்முடைய தளபதி இயக்கம். வெற்றியை எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்த
நிறுத்த இயலாது. நம்முடைய வலிமையை எந்த சக்தியாலும் நிறுத்த முடியாது. எங்கே சென்று கேட்டாலும் அவருக்கு தான் ஓட்டு. அதைவிட நான் பல இடங்களில் பேசினேன். துபாயில் இருக்கின்ற ஒரு இடத்தெல்லாம் பேசினேன். அவர் சொன்னார்கள், பல நாடுகளில் இருந்து எப்போது தேர்தல் வரப்போகிறது, இதுவரையும் நான் காணாத ஒரு காட்சி காணப்போகிறோம். 3 லட்சம் பேர் வெளிநாட்டிலிருந்து இவருக்கு வாக்களிப்பதற்காக எந்த தேதியை தேடி கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் வெளிநாட்டிலிருந்து ஏறத்தாழ ஒரு 50,000 1 லட்சம் செலவு செய்துவிட்டு ஒரு வாக்களிப்பதற்காக இங்கே வருகிறார் என்று சொன்னால், இந்த தலைவரை மிஞ்சுவதற்கு இனி இந்தியாவிலே எவருமே இதெல்லாம் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், காலங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது, ஆட்சி மாற்றங்கள் தேவைப்படுகிறது, நல்லாட்சி தமிழகத்திலே வரப்போகிறது. தூய்மையான ஆட்சி தமிழகத்திலே உருவாக்குவதற்காகத்தான் துடித்தெழுந்து நின்றிருக்கிறார். மக்கள் சக்தி எந்த சக்தியாலும் இனி தமிழ்நாட்டை மாற்றி காட்ட முடியாது. இதெல்லாம் சொல்வதற்கு காரணம் 5 லட்சம் பேர் வருவாங்க. 60,000 சேர்ந்த போட்டாங்க, 10,000 சேர் காலி, 20,000 சேர் தூங்கிட்டு இருக்கிறாங்க பாதி பேர். நான் பார்த்தேன். பாருங்க, நீங்க எல்லாம் மறுபடியும் போக்குதான் பாருங்க. ஏன்னா லாங் டிராவல் கொண்டு வந்து சேர்த்துனாங்க. இந்த தாய்மாரெல்லாம் பார்த்தா பல பேர் கண்ணை மூடிட்டு இருக்காங்க, சில பேர் தலைகள இருக்காங்க. இவர் குரல் கொடுக்கிறார்கள், ஆட்சி மாற்றங்கள் உருவாகும், திமுக ஆட்சி தகர்த்தெய்வோம்னு பேசினார். ஒருத்தர் கை தட்டவே இல்லை. நாம சொல்றோம், திமுக ஆட்சியை மாற்றுவதற்கு நம்முடைய தளபதி ஒருவராக தான் முடிவு. நாளைக்கு நடக்க போர் சொன்னாரே அர்ஜுனன், இங்க இருக்கிற அண்ணன் புசியானந்தன் சொன்னார்களே, நாளைதான் நம்முடைய போர்க்களத்திலே நாம் பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறோம். வெற்றி பயணத்தை மறந்து எதற்காக சொல்லிட்டு சொன்னால், நம்மால் ஒன்றுமே பண்ண முடியாது. நான் பார்த்து அரசியல் வந்தாங்க தலைவரோடு இருந்தோம். அப்பெல்லாம் நான் சின்ன வயசு 26 வயசுல அழைச்சு நின்றேன். அப்பெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியல. இப்படி எல்லாம் உங்களாட்ட வந்து நானும் இருந்தேன். இப்போது அரசியல் பக்குவம் பெற்றதற்கு பிறகு, இவரோடு இணைந்ததற்கு பிறகுதான் நம்முடைய இளைஞர்களை பார்க்கிறேன். நான் ஏதாச்சும் நிகழ்ச்சிக்கு போனா நானும் புசியான்னு போனோம். 2-3 நிகழ்ச்சி ரோட்டுக்கு போட்டு காலை முதிச்சு, கையை முதிச்சு, இந்தரை குதிச்சு, அந்தரை குதிச்சு, செருப்படுத்து தள்ளி, சாமி ஆளுட்டா போதா பாங்க. இதெல்லாம் அந்த கட்சியில் நடக்காது பாருங்க. அவ அங்க நின்று படம் எடுப்பு இப்படி பார்த்து கிட்ட வாங்க பாரு. கிட்டையே வரமாட்டான். ஏன்னா கிட்ட வந்தா நாளைக்கு ஒட்டிடுவோம், ஆகவே வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இங்க என்ன நம்ம முதிச்சு இந்த எந்திரிச்சு குட்டிக்கிறாங்க. பெண்கள் இந்த பயங்களை தள்ளிட்டு வந்து போட்டோ எடுக்கிறாங்க. இதெல்லாம் அதிசயம், எங்கேயுமே நடைபெறாத. இவங்க இழுத்து பிடிச்சி போட்டோ எடுக்க வேண்டி இருக்குது. நாம விட்டுட்டு போனா போதும். ஆகவே நீங்கள் எல்லாம் வந்து இருக்கிறீர்கள். எல்லோருக்கும் எல்லா பதவியும் கிடைக்கும். ஆட்சி மாற்றங்கள் ஏற்படுகிற போது 2 லட்சம் பேர் பதவியில் நீங்கள் கவனை வரப் போகிறீர்கள். ஒரு ஆட்சி மாற்றம் 2 லட்சம் பேர் வரலாம். நாம் யாரை விரல் காட்டுகிறோம் அவர்தான் இந்த 2 லட்சம் பேருமே தமிழ்நாட்டில் உருவாக முடியும். கவலைப்பட தேவையில்லை. இதனுடைய அரசியல் வரலாற்று எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும். எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும். எல்லோரும் பொருளாதாரத்தில் உயர வேண்டும். சமநிலை தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட வேண்டும். ஜாதி மத பேரமற்ற சமுதாயத்தை தமிழகத்தில் உருவாக்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கிற நிலைதான் இந்திய மண்ணை இனி பின்பற்ற போகிறது என்ற வரலாறு தமிழ்நாட்டில் உருவாக இருக்கிறார். இவர் நினைத்தால் இவருக்கு பின்னாலே மாநிலங்கள் அனைத்தும் இருக்கிறது. நம் தமிழ்நாடு மட்டுமல்ல, மறந்து விடாதீர்கள். அப்படிப்பட்ட தலைவருக்கு பின்னாலே நாம் பவனி வருகிறோம். பவனி வருவது மட்டுமல்ல, வெற்றியை தர இருக்கிறோம். வெற்றியை தருவது மட்டுமல்ல, தமிழகத்தை வாழப் போகிற வைக்கிற தலைவர்களுக்கு பின்னாலே நாம் நிற்க போகிறோம். ஆகவே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. பல பேர் இப்போது விசிலடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். விசில் சின்னத்தை பார்ப்பதற்கு பிறகு போலீஸ்கார் விசிலடிக்கலாம் சொல்லிடுவாங்க. கண்டக்டர் விசில் அடிச்சா பொம்பளை கைது எழுதிடுவாங்க. அதே அடிக்க வேண்டாம்,
வேற செய்தி பார்க்க போறாங்க. இது நடக்க போகுது. ஆகவே விசில் என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை இறைவன் நம்முடைய தலைவருக்கு கொடுத்திருக்கிறார். கவலைப்பட தேவையில்லை. வாருங்கள், வெற்றி தேடித்தான் விடுதலை. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபாமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் உலகமெங்கும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.